Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இந்த சம்மருக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக அதே டைமில் ரொம்ப க்ரீமியான ஐஸ்கிரீம் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பால் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மிக்சரை நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த பாலில் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க டைமில் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சூப்பராக லைட்டாக திக்காகும். இந்த மாதிரி திக்காயிட்டுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியை மிக்சர் ஜாரில் லைட்டாக அடிச்சுட்டு அதில் நம்ம ஆட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடலாம். கூல் பண்ணிட்டுக்கப்புறம் இது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மிக்சரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓவர் நைட் இல்லை 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், அதே டைமில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹைஜீனிக்காக வீட்டிலே பண்ணிடலாம். இது கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.